ஐஸ்வர்யா வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து சந்திக்கிறாங்க மதனை. அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து எதுக்காக என்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் பணத்துக்காக தான் அப்படின்னோடனே, இந்த உனக்கு பணம் தானே தேவை, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து வந்து மதன் வந்து எனக்கு வந்து இதுக்காக தான் நான் பண்ணேன், இதுக்கப்புறம் உன் விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுட்டு எல்லாம் முன்னாடி போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இவ வந்து மோசமான பொண்ணு, வந்து அவள் வந்து இந்த மாதிரி மோசமான ஃபோட்டோ அமிச்சா எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணணும், அதனால் வந்து இவ வந்து தரம் கெட்டவ, அதனால் இவ வீட்டில் இருக்கக்கூடாது, இவ கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. அதை பார்த்து மகா தடுக்க போகிறாங்க. மகா வந்து எவ்வளோ தைரியமான என் அக்காவை இப்படிலாம் பண்ணுவீங்க, என் அக்கா எந்த தப்பும் செய்யாதவ, அவளை போய் இப்படிலாம் பேசுகிறீங்களே, உங்களுக்குலாம் அறிவிடுறதே கிடையாது, அச்சா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க கௌதம் அதை பற்றி கவலைப்படாமல் இனிமேட்டு இவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. அப்படியே போயிட்டு விழுந்தவங்க என்ன ஆகுதுன்னா அப்படியே மயக்கடிச்சு விழுந்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து டாக்டர் வந்து செக்அப் பண்ணுறாங்க. அப்போ வந்து இது மாதிரி ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து கௌதம் சொல்கிறாரு, இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை, அந்த மதன் தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்துச்சா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க. உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து அந்த டைமில் வராங்க. வந்துட்டு நீ கவனிரு மகா, நான் பேசிக்கிறேன், சே நீ எல்லாம் ஒரு மனுஷன், இவ்வளோ கேவலமாக வந்து என் மேலே பழிய சுமத்துக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இவ்வளோ மோசமாக இருக்கியே, இங்கே பாரு இந்த நிமிஷம் சொல்கிறேன், நான் ரெடியாக இருக்கேன் டெஸ்ட்டுக்கு, உன் குழந்தை தான் இதுன்னு சொல்லிட்டு நிரூபிக்க தயாராக இருக்கேன், நீ தயாராக இருக்கியா சொல்லு அப்படி சொன்னோன்னே எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஆச்சரியமா. உடனே வந்து பொய் சொல்கிறேன், நீ அதெல்லாம் என் குழந்தை கிடையாது அப்படின்னு, நான் தான் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல, நீ என்ன பண்ணாலும் சரி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. தாத்தா அவர் இந்த விஷயத்தை தலையிட்டு இந்த மாதிரி அதை தான் சொல்கிறாள் ஐஸ்வர்யா நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் அவன் நிரூபிப்பா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உடனே மகா நீ வா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மகா கிட்ட வந்து ஐஸ்வர்யா வந்து தேம்பி அழுது சாரி சொல்கிறாங்க. எவ்வளவோ உன்னை கஷ்டப்படுத்திருக்க மகா, ஆனால் இப்போ வரைக்கும் என் கூட நீ தான் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கோடீஸ்வரி கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே கோடீஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவை நம்புகிறாங்க. நான் நம்புகிறேன் உன்னை, இந்த குழந்தைக்கு அப்பா வந்து யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க வீட்டுக்காரர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, ஆனால் எல்லாருமே வந்து தப்பாக நினச்சாலும் சரி என் பொண்ணு நான் தப்பாக நினைக்க மாட்டேன், இந்த விஷயத்தில் நெருப்பிடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது இன்னும் கோவமாவது சூர்யாவுக்கு, ஏன் வந்து ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஐஸ்வர்யா வந்து நல்லவிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. மகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஐஸ்வர்யா எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யா வந்து எப்போவுமே பேராசை பிடிச்சவ தான், ஆனால் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யவே மாட்டா, அவன் நிரூபிப்பா, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது, முதல்ல அந்த மதனில் வந்து நல்லா அடித்து வந்து உதச்சி வந்து அவங்ககிட்ட உண்மையை கேட்டாவே இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும், வாங்க போகலாம், மதனை வந்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நானா அப்படின்றாரு. ஆமாம் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சூர்யாவும் மகாவும் போய்ட்டு மதனை தேடி போகிறாங்க. அங்கே மதன் வந்து அங்கே இல்லை. அதனால் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. முன்னாடியே கௌதம் வந்து மதனை தப்பிக்க விட்டுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் கண்டிப்பாக மாட்டுவான், அன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சூர்யா கிட்ட வந்து மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் எடுத்த முடிவு தான், என்றைக்குமே நான் வந்து ஐஸ்வர்யாவுக்கு துணையாக தான் நிற்பேன், இந்த விஷயத்தில் ஐஸ்வர்யா தான் உண்மையானவன், உங்கள் எல்லாருக்கும் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யாவும் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து அனாமிகாவுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிரபா மனசு கஷ்டப்படுறாங்க. கோட்டீஸ்வரி என்ன பண்ணுறது, எப்படியாவது வந்து பிரபாவை வந்து வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயையும் பிரபாவையும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக முயற்சிகள் பண்ணுறாங்க.